நாம என்ன அந்த 50,000 எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அந்த பணம் அவரோட அக்கவுண்ட்ல பத்திரமா இருக்கட்டும். ஐயோ அத்தை, ஏன் இப்படி விவரம் தெரியாம பேசுறீங்க? நான் தான் சொல்றேன்ல, யாராவது வெளியாளுங்க கண்ணுல அது பட்டுருச்சுன்னா அவ்வளவுதான், கதை கந்தலாயிடும். 3 மாசம் வரைக்கும் ஒரு செக் வேலிடிட்டி இருக்கு. சம்பந்தம் இல்லாத ஆளுங்க அதை கொண்டு போய் அவங்க அக்கவுண்ட்ல போட்டுட்டாங்கன்னா பணம் மொத்தமா அவங்களுக்கு போயிடும். ஹரி சார் என்ன தியாகியா? யாருன்னே தெரியாதவங்களுக்கு 50,000 ரூபாய் தூக்கி கொடுக்கறதுக்கு? அச்சச்சோ, இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குதா? இப்போ செக் எங்க போச்சுன்னு தெரியலையே பவி. தொலைஞ்சு போன செக்கை நான் எங்க போய் தேட? யாருக்கு போன் பண்ண போற? வேற யாருக்கு? ஹரி சாருக்கு தான். ஹரி சாருக்கா? எதுக்கு? இத பாரு பவி, செக் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா அவர் வருத்தப்படுவாரு. அவர் ஒன்னும் வருத்தப்பட மாட்டாரா அத்தை. நீங்க கொடுத்த செக்க எங்க அத்தை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டாங்க, அதனால அந்த செக்க பிளாக் பண்ணிட்டு வேற செக்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போறேன், அவ்வளவுதானே. பிளாக் பண்றதுன்னா? அது ஒன்னும் இல்ல அத்தை, நான் இந்த மாதிரி ஒரு செக்க கொடுத்தேன், அவங்க அந்த செக்க தொலைச்சிட்டாங்க, அதனால அந்த பர்டிகுலர் செக் நம்பரை மட்டும் பிளாக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பேங்க்குக்கு போன் பண்ணி சொல்லிட்டா மட்டும் போதும், அந்த செக்க அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. ஓ, தப்பி தவறி வர யார் கையிலயாவது அது கிடைச்சு அவங்க கொண்டு போய் அதை டெபாசிட் பண்ண பார்த்தாலும் பேங்க்ல பணம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அச்சச்சோ, இதுக்கு எதுக்கு அத கவலைப்படுறீங்க? இது நல்ல ஏற்பாடு தானே. செக்க பிளாக் பண்ண கையோட அவர் எப்படியோ இன்னொரு செக்க கொண்டு வந்து கொடுத்துருவாரு, அப்புறம் அதை எடுத்துட்டு போய் நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதானே. எதுக்கு இதெல்லாம்? வேண்டாமே பவி. என்ன வேணாம்? தொலைஞ்சு போன செக்க பிளாக் பண்றதுதான் நியாயம். இல்லனா அநியாயமா அவருக்கு தான் 50,000 ரூபாய் நஷ்டம் ஆகும். நீங்க ஃப்ரீயா விடுங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். ஹலோ ஹரி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். சரி அத்தை, ஹரி சார் கிட்ட சொல்லியாச்சு, அவர் பாத்துப்பாரு, சரிங்களா? ஓகே, இப்பதான் என்ன எல்லா பிளானும் கேன்சல் ஆயிடுச்சே, நான் ஆபீஸ்க்கே போறேன், வரேன் அத்தை. பத்ரம், பாத்து போ. போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப குட்டி செக் எடுத்துக்கிட்டு பேங்க்குக்கு போயிருக்கான். அவன் பேங்க்குக்கு போகும்போது அந்த செக்கை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் குட்டி ரொம்ப வருத்தப்படுவானே. அவன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா அவன் கஷ்டத்துல இருந்து எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடு கடவுளே. இந்தாங்க சார். தேங்க்யூ. ஹலோ. ஹாய் சார். குட் மார்னிங் சந்தோஷ். குட் மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன், ஓகே தான் சார். பட் ஐ எம் சாரி, அர்ஜென்ட்டாக நான் கொஞ்சம் ஆஃபீஸ் போய்கிட்டு இருக்கேன். நம்ம அப்புறம் பேசலாமா சார்? ஷூர். சரிங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். நான் கொடுத்த ஒரு செக்கை பிளாக் பண்ணணும். நம்பர் சொல்லுங்க சார். 170688. சார் உங்க நேம் சார்? ஹரிகிருஷ்ணன். சாரி சார், உங்க செக்கை இப்பதான் ஒருத்தர் டெபாசிட் பண்ணி கேஷை வித்ட்ரா பண்ணிட்டு போயிருக்காரு, இனிமே பிளாக் பண்ண முடியாது. ஒருவேளை தொலைஞ்சு போன செக்கு திரும்ப கிடைச்சிருக்கும் போல. இட்ஸ் ஆல் ரைட்மா, நான் பாத்துக்கிறேன். ஏதாவது ப்ராப்ளமா சார்? சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் அக்கௌண்ட்ல அமௌண்ட் கம்மியாக இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட். அதனால தான் கொடுத்த செக்கை பிளாக் பண்ணிட்டு பணத்தை போட்டுட்டு அப்புறம் இன்னொரு செக்கை கொடுக்கலாம்னு நினைச்சேன்.
பட் பணம் இருந்திருக்கு. சம்பந்தப்பட்டவங்க கேஷை வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க. இனிமே கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே. எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ, ஹலோ, நான் லக்ஷ்மி பேசுறேன் சார். உங்க நம்பர் என்கிட்ட இருக்குங்க. நீங்க உங்க பேரை சொல்லவே வேணாம். உங்க கால் வந்தாலே எனக்கு தெரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை சார். அந்த செக்கு கொடுத்தீங்களே, அதை பிளாக் பண்ணிட்டீங்களா? என்ன விஷயங்க? பவித்ரா உங்ககிட்ட அந்த 50,000 ரூபாய் செக்கை பிளாக் பண்ண சொல்லியிருந்தாளே, அதை பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். இது வரைக்கும் பண்ணலன்னா அதை பண்ண வேண்டாம் சார். செக்கு கிடைச்சிருச்சு. குட்டிக்கிட்ட நான் செக்கு கொடுத்து பேங்க்ல போட சொல்லிட்டேன். ஓகேங்க, நான் செக் பிளாக் பண்ணல. டோன்ட் வரி. இன்னொரு விஷயம் கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? தப்பா நினைக்கிற மாதிரி நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க. இல்ல சார், பவித்ரா உங்ககிட்ட செக்கை பிளாக் பண்ணிட்டீங்களான்னு கேட்டா பண்ணிட்டேன்னு சொல்ல முடியுமா? ஏன்? குட்டிக்கு ஏதோ பணம் அவசரமா தேவைப்படுது போல இருக்கு. என்ன பிரச்சனைன்னு அவன் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா அவன் கஷ்டப்படுறான்னு மட்டும் தெரியுது. அந்த செக்கை நான் குட்டிக்கிட்ட கொடுத்து பேங்க்ல போட சொல்லிட்டேன் சார். பவித்ராக்கு இந்த விஷயம் தெரியாது. ஓ அப்படியா? சரி, ரைட்டுங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நீங்க சொல்றது உங்க வீட்டு விவகாரம். எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையே. இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சார். பவித்ரா கேட்டா நான் செக்கை பிளாக் பண்ணிட்டேன்னு சொல்லிடுங்க. அந்த பணம் எதுக்கு குட்டி எடுத்தான், இல்ல அதை வச்சு என்ன பண்ணா, அந்த மாதிரி 1000 கேள்வி பவிக்கு தோணும். அப்புறம் 2 பேருக்குள்ள பிரச்சனை வரும். குட்டி எரிஞ்செரிஞ்சு விழுவான். அப்புறம் பிரச்சனை ஆயிடும் சார் வீட்ல. புரியுதுங்க. இப்போதைக்கு இந்த விஷயம் பவிக்கு எதுவும் தெரிய வேண்டாம் சார். பிரச்சனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே பவிக்கிட்ட சொல்லிடுறேன். கவலைப்படாதீங்க மேடம். கண்டிப்பா உங்க மருமக கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் பேசவே மாட்டேன். அவங்களே கேட்டாங்கன்னா செக்க பிளாக் பண்ணிட்டேன்னு சொல்றேன். போதுமா? ரொம்ப நன்றி சார். நான் போனை வச்சிட்டுமா? சரிங்க. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க பவித்ரா. சார், அந்த செக்கை பிளாக் பண்ணிட்டீங்களா சார்? பவித்ரா உங்ககிட்ட செக்கை பிளாக் பண்ணிட்டீங்களான்னு கேட்டா பண்ணிட்டேன்னு சொல்ல முடியுமா? பவிக்கு இந்த விஷயம் தெரியாது. பண்ணிட்டேன் பவித்ரா. ஒன்னும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சார். எங்க அவ்வளோ பெரிய அமௌண்ட் செக்கை காண போயிடுச்சுன்னு பயந்துட்டே இருந்தேன் சார். இனிமே நீங்க யாருக்கு செக் கொடுத்தாலும் பேர் எழுதாம கிராஸ் பண்ணாம தயவு செஞ்சு கொடுக்காதீங்க சார். ஆல்ரைட் பவித்ரா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். பாய் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. சார் 50,000. தப்புச்சேன்னு நினைச்சுக்கோ. நேத்து நான் அவ்வளவு கோமா பேசலனா இப்ப நீ பணத்தை கொண்டு வந்திருப்பியா? பரவாயில்ல சார். என் குடும்பத்துக்கு என்னோட வேலை முக்கியம், என்னோட வருமானம் முக்கியம். இந்த வேலையை நான் இழக்க விரும்பல சார். இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். வெரி குட். சரிங்க சார். யூ கேன் கோ நவ. டேய் சந்தோஷ், உன்னதான் தேடிட்டு இருந்தேன். நேத்து அவசரமா 50,000 வேணும்னு கேட்டியே. ஏன் அரேஞ்ச் பண்ணிட்டியா? என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல, பட் ஒருத்தர்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். இல்ல வேண்டாம், நானே பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டேன். எப்படிரா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபாரின்ல இருக்கான்டா. அவன்கிட்ட கேட்டேன், அவன் இமீடியட்டா பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான்டா. எனிவே
ப்ராப்ளம் சால்வ். அப்பா இப்பயாவது கொஞ்சம் சிரிடா. ம். ம் சரி, நான் போய் மேனேஜரை பார்த்துட்டு வந்துடுறேன். ம். கேக்குதா? இப்ப கேக்குதாடி? சொல்லு. சுடிதார் எடுக்கவா இவ்ளோ ஃபோன் பண்ண? சரி, அதெல்லாம் ஆபீஸ்ல பேசிக்கலாம் வை. பவிமா ஹாய் அண்ணா. அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. வாங்கண்ணா. வாங்க. வாங்கண்ணா, உள்ள வாங்க. வரமா. அத்தை, சிங்கார அண்ணா வந்திருக்காரு அத்தை. இதோ வரேம்மா. அம்மா வணக்கம்மா. வாங்கண்ணே. என்ன அதிசயமா வீடு தேடி வந்திருக்கீங்க? வர வேண்டிய நேரம் வந்தா வந்துதானுங்கம்மா ஆகணும். பெரியவர் இல்லைங்களாம்மா? தாத்தா இப்பதான் பார்க் போனாரு, நீங்க பாக்கலையாண்ணா? இல்லம்மா, நான் ஒவ்வொரு வீட்டுக்கா இப்பதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு வர்றேன். நான் பாக்கலம்மா. வீட்ல ஏதோ விசேஷம் போல? ஆமாம்மா, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் தான் முன்ன இருந்து நடத்தி கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம். உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வரதை விட வேற என்ன முக்கியம் எங்களுக்கு? கொண்டாடிடுவோம் அத்தை. ரொம்ப சந்தோஷமா. பெரியவர் வாக்கிங் போயிட்டு வரும்போது நான் நேர்ல பார்த்து சொல்லிடுறேம்மா. பத்திரிக்கையை மட்டும் நீங்க வாங்கிக்கங்கம்மா. இந்தாங்கம்மா. வாங்கிக்கோங்க. வா. உங்க பொண்ணு என்ன பண்றா? +2 முடிச்சிருக்காமா. ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணி தொலைச்சிட்டா. சரி, ஆசைப்பட்டவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு நானும் பேசி முடிச்சிட்டேம்மா. சூப்பர்னா, அப்படியே எங்க அத்தை மாதிரி இருக்கீங்க. நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்னதும் எங்க அத்தையே ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே. ஆமாம்மா, எல்லாமே தெரியும். நாம பார்த்து கட்டி வச்சா என்ன, நம்ம பசங்க செலக்ட் பண்ணிக்கிட்டா என்ன. வாழ்ற வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கணும். வாழ்ற வரைக்கும் கண்ணை கசக்கிட்டு இல்லாம சந்தோஷமா இருக்கணுமா. அதாம்மா நம்மளுக்கு வேணும். வேற என்னமா வேணும்? சரியா சொன்னீங்க. என்ன கேட்டா நாம பார்த்து கட்டி வைக்கிறத விட இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு யார் பொருத்தோன்னு அவங்களே செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி போடுங்க அத்தை. உங்களை போலவே ஊர்ல இருக்கிற எல்லா மாமியார் மருமகளும் சண்டை சச்சரவே இல்லாம இருந்துட்டாங்கன்னா எல்லார் வீடு லட்சுமிகரமா இருக்குமா. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற 4 பேராவது உங்களை பார்த்து திருந்தட்டுமா. அம்மா, உங்க எல்லாரையும் நான் சொந்தக்காரங்களா நினைச்சிட்டு இருக்கிறேன். என் பொண்ணோட கல்யாணத்துக்கு அவசியம் நீங்க எல்லாரும் வந்துடணுமா. கவலையே படாதீங்க. உங்க பொண்ணு கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். சாமி கிட்ட நான் வேண்டிக்கிறேன். அது போதுமா எனக்கு. வரமா. வாங்க. அட சந்தோஷ் தம்பி, இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வரீங்களா? ஆமாண்ணே. நீங்க என்னங்க? என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் தம்பி. ஓ, இப்பதான் அம்மாவுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வந்திருக்கிறேன். நீங்க அவசியம் உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வந்துடணும். சூப்பர்ண்ணே, அசத்திடுவோம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. வர தம்பி. ஓகே. அம்மா. மா. குட்டி. அம்மா குட்டி. என்ன குட்டி, டெய்லி ஆபீஸ்ல இருந்து வரும்போது சோர்ந்து வருவ. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமாமா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பொண்டாட்டி எங்க? பவி இங்க இருக்காளா? பவி, என் பொண்டாட்டி வா. இங்க ஓடியா. என்னடா? இன்னைக்கு உன் சந்தோஷ் ரொம்ப சந்தோஷமா இருக்க. இந்தா முதல்ல ஸ்வீட் சாப்பிடு. சாப்பிடு முதல்ல. இல்ல, ஃபுல்லா. சாப்பிடுறேன். என்னாச்சு குட்டி? நீ என்னைக்குமே இந்த மாதிரி இருந்தது இல்லையே. அதுவாமா, ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாம என்னைக்காவது ஒரு நாள் தான் முழுமையான சந்தோஷம் கிடைக்கும். அது இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்குமா. அததான் அத்தை என்னன்னு கேக்குறாங்க. ஆபீஸ்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது. அத சால்வ் பண்ண அந்த சந்தோஷத்துல நேரா கடைக்கு போய் இந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மா, நீ என்ன பண்ற? இதுல இருந்து நிதானமா ஒவ்வொரு ஸ்வீட்டா ரசிச்சு சாப்பிடுற. ஓகே? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு காஃபி போட்டு தரியா? நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. காஃபி ரெடி பண்றேன்.
அத்தை ஆ இந்தாங்க சாப்பிடுங்க. பவி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேனே. ஏன் உங்க புள்ள கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவீங்களா? நான் ஊட்டி விட கூடாதா? நான் அப்படி சொன்னேனா? சந்தோஷ் எனக்கு மட்டும் ஸ்வீட் ஊட்டி விட்டுட்டு உங்களுக்கு ஊட்டி விடாம கையில கொடுத்த போதே உங்க முகம் மாறிடுச்சு. நான் கவனிச்சேன். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பவி. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதை விட வேற எனக்கு என்ன இருக்க போகுது? அப்படி நீங்க நினைக்கிறது உண்மைனா இப்ப இந்த ஸ்வீட்டை நீங்க வாங்கிக்கணும். நான் ஊட்டி விட்டு நீங்க சாப்பிட்டாதான் எனக்கு சந்தோஷம். இந்தாங்க. உண்மையிலேயே என் சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம்னா வாங்கிக்கோங்க. சீப்போ, நீ ரொம்ப மோசம். சாப்பிடுங்க அத்தை. ஸ்வீட் நல்லா இருக்குல்ல? உங்க குட்டி வாங்கிட்டு வந்த ஸ்வீட் ஆச்சே, நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன் உனக்கு நல்லா இல்லையா? அவ ஹாப்பி மூட்ல இருந்தது எனக்கு தெரிஞ்சது. அந்த சந்தோஷமே ஸ்வீட் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்ஃபேக்ட் உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யோசிக்கிற பவி. மூளை சூடாயிட போகுது. கொஞ்சம் கம்மியாவே யோசி. சரி அத்தை, நீங்க டீ போடுங்க. இதோ நான் வந்துடுறேன். உனக்கும் எடுத்துட்டு வரேன் டீ. சரி. சந்தோஷ், என்ன பண்ணிட்டு இருக்க? ரெஸ்ட் ரூம்ல எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதத்தான் பவி நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்து தொலைடா. வர்றேன். சந்தோஷ், உன் ஃப்ரெண்ட் ஆகாஷ் கால் பண்றான். நான் ரெஸ்ட் ரூம்ல இருக்கேன், வந்ததுக்கு அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லு. ஓகே. ஹலோ, நான் ஆகாஷ் பேசுறேன். சந்தோஷ் இல்லையா? அவன் பாத்ரூம்ல இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ண சொல்றேன். அப்படியா? என்கிட்ட அர்ஜென்ட்டா 50,000 வேணும்னு கேட்டான். நேத்து எனக்கு இருந்த டென்ஷன்ல அவன்கிட்ட சரியா பேச கூட முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு பணத்தை அரேஞ்ச் பண்ணலாம்னு தான் ஃபோன் பண்ணேன். 50,000 ரூபாய் கேட்டானா? ஆமா சிஸ்டர், ஏதோ ரொம்ப அவசரம்னு சொன்னான். சரி, அவன் வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. ஓகே. ஹே பவி, ஆகாஷ் ஃபோன் பண்ணானே, என்ன வேணுமா அவனுக்கு? அவனுக்கு எதுவும் வேணாமா? உனக்கு தான் ஏதோ 50,000 வேணும்னு கேட்டியாமே.